ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரிங்க. நீங்கள் ஹீரோயினாக நடிக்க முடியுமா? சாரி, ஐ நாட் இன்ட்ரெஸ்டட். படம் பேர் என்ன? பிஎம்மா அப்படின்னா? ஐயோ நான் நடிக்கலப்பா. ப்ளீஸ் என்னை விட்டு எனக்கு சத்தியமாக நடிக்க வராது. படம் பேரை மாத்துங்க, அப்புறம் வேணா பார்க்கலாம். சாரி, எங்க வீட்லலாம் விட மாட்டாங்க. என்னடா நம்ம படத்துக்கு ஹீரோயினே கிடைக்க மாட்டேங்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கேட்டியே, என்னாச்சுடா? அவளுக்கும் படம் பேர் பிடிக்கலையாமாண்டா, நடிக்க மாட்டேன்ட்டா. அப்போ உன்னை நம்பி நடிக்க ஆசைப்பட்ட நான் தான் பிஎம். சி மூடுறா. சரி, கடைசி ட்ரை. என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவட்ட வேணா கேட்டு பார்க்குறான். ஹலோ. ஓவரா சீன் போடுற மச்சி. நம்ம படத்துக்கு கண்டிப்பாக ஹீரோயின் தேவையா? பொண்ணு இல்லாமல் எப்படிடா புரிய வைப்ப? ஹீரோயினா ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? அழகாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் படத்தில் ஹீரோயின்னு காமிக்க ஒரு பொண்ணு தேவை, அவ்வளோதான். அவ்வளோதானே? நம்ம நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். பொண்ணு யாருடா? ஆரம்பிக்கிறோம்டா. டே சொல்லிட்டு போடா, பைத்தியக்காரன் தான். எனக்கு தெரியும் நீ கோமா இருப்பேன்னு. நான் அப்படி திட்டிருக்க தான் கூடாது. ஏதோ ஒரு கோவத்தில் நான் அப்படி திட்டேன். ஆனால் அந்த கோவம் கூட உன் அந்த லவ்னால தான் தெரியுமா? அதையும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. 1 செகண்ட். எனக்கு இந்த MP3 படத்தில் வர மாதிரி ஈஃபில் டவர் மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எப்போ எடிட்டரு அதை நேரம் வைப்பா. I don't want to miss you in my life. I love you, Shalu. I love you. அப்புறம் மச்சான், ஆல் ஷாலு எப்படி இருக்கா? ஆளா இல்லடா, ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுங்கிற அப்புறம் ஏன்டா சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கா? டே ஃபோன் வாங்கினா தரமாட்டியாடா? ஷாலு அழுகுறியா? என்னாச்சு? பரவாயில்ல, சொல்லலாம். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இந்த சின்ன பொண்ணு தாங்க எங்கள் படத்துக்கு ஹீரோயின். கிடைக்காத அமலாப்பாலுக்கு ஆசைப்படுறதோட கிடைச்ச ஷாலு வச்சே படம் எடுக்கலாம். இன்னைக்கு எனக்கும் ஆகாஷ்க்கும் பெரிய சண்டை. என்னை எப்படிலாம் திட்டினான் தெரியுமா? ஹே, திட்டுறதுக்கெலாம் போய் ஃபீல் பண்ணுவாங்களா என்ன? ஏதாவது கோத்தில் திட்டிருக்க போனா? உனக்கு அவனை பற்றி தெரியாது சுரேன். என்னை எவ்வளோ யூஸ் பண்ணுவான்னு தெரியுமா? அவனுக்கு நான்லாம் முக்கியமே இல்லை. அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு முக்கியம். எனக்குலாம் அப்படியே செத்து போயிடலாம் போல தோணுது. லூசு மாதிரி பேசாத. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்னை யூஸ் தான் பண்ணுறாங்க. நேதான்டா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஃபோனில் இல்லதா? இப்போல்லாம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறாடா. என்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தோணுதுலாம் சொல்கிறாடா. எனக்கு என்னமோ உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுது. இப்போல்லாம் என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாடா. அடிக்கடி கோவப்படுறா, திட்டுறா. தண்ணிலாம் அடிக்கூடாதுங்கிறா தெரியுமா? இன்னொரு தடவை அவளை பற்றி பற்றும் பேசினேன், செம கடை போயிடும்டா. மச்சான், இன்னொரு தடவை அவளை பற்றி பேசுனா அவ்வளோதான், எஞ்சி போயிடும்டா. இன்னொருக்கா அவளை பற்றி பேசுனா எஞ்சி போயிடும்டா.
ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசுற? வேற பேசேன்டா. டேய் கேளுடா. கேட்டு தான்டா இருக்கிறேன். ஒரு டீக்காக எவ்வளோ கேட்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஷீ கேர்ஸ் லாட் ஃபார் மீடா. இனிமேல் அவள் எதிர்பார்க்காம நடந்துக்கலான்னு இருக்கேன். லவ் பண்ணா சொல்லிடுறா, அவளுக்கு வேறு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கிற. டேய் நிறையாலாம் இல்லை, கொஞ்சம் தான். சரி அப்போ அவங்க புக் பண்ணுறக்குள்ள நீ புக் பண்ணு. எனக்கு தெரியும் நீ கோமா இருப்பேன்னு. நான் அப்படி திட்டிக்க தான் கூடாது. ஏதோ ஒரு கோவத்தில் நான் அப்படி திட்டேன். ஆனால் அந்த கோவம் கூட உமால அந்த லவ்னால தான் தெரியுமா? அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. I don't want to miss you in my life. I love you, Shalu. I love you.